இல்லைங்க 2 அணியுமே எடப்பாடி தான் தலைவர்னு சொல்றாங்க. இது ரொம்ப வியப்பா இருக்கு. ஆக்சுவலா ஒரு அணி தனியா பிரிஞ்சு வந்து அ ஒரு பெரிய உள்ள கிளர்ச்சியை ஏற்படுத்துறாங்க. இது வந்து நாங்க விஜய்க்கு ஆதரவு அளிப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறாங்க. இப்போ கொறடா வந்து எடப்பாடி பழனிசாமி அணியில இருக்காரு. அவரு தான் முடிவு எடுக்கணும். இப்போ அவரு யாருக்கு சொல்றாரோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். அப்போ மாற்றி போடும்போது இந்த எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட ஒரு 28 பேர் எம்எல்ஏவா தொடருவாங்களா அல்லது வந்து அவங்கள தனியாக உட்கார வைப்பாங்களா? பல பிரச்சனைகள் இங்கே இருக்குது. அதெல்லாம் வந்து சபாநாயகர் தான் முடிவெடுக்க போகிறாரு. ஒருவேளை சபாநாயகரை தாண்டி நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்கன்னா என்ன நடக்கும்லாம் நமக்கு தெரியல. இது ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருக்கும்போதே வேலுமணி மேலே வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. அதுக்குள்ள என்னென்னா எடப்பாடி வந்து டெல்லியில் செல்வாக்கா இருக்காருங்கிறதுக்கான அறிகுறி தான் அதெல்லாம். இப்போ என்னை தாண்டி நீங்கள் விஜய்க்கு ஆதரவு அளிச்சிங்கன்னா, தாவேகாவுக்கு ஆதரவு அளிச்சிங்கன்னா, நான் உங்களை எப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ணுவேங்கிறதுக்கு அவரும் ஒரு பக்கம் காய் நகர்த்துறாரு. இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் தான் நினைக்கிறேன். ஆனாலும் ஒரு ஒரு இருக்கிற எம்எல்ஏக்களில் ஒரு 1/3 வெளியில் வரும்பொழுது அது ஒரு அணியாக கருதப்பட்டு அதை வந்து ஏற்றுக்கொள்வார்கள்ங்கிறது தான் மரபாக இருக்குது. ஸோ அதனால் இது பெரிய விவாதத்துக்குரிய விஷயமா இருக்குது. சட்ட நிபுணர்கள் தான் அதை பற்றி பேசணும். இப்போ இந்த மாதிரி இக்கட்டான சுச்சுவேஷனை பயன்படுத்தி நாம் ஆப்ரேட் பண்ணணும்னு டெல்லியில் நினச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே உட்காந்து விஜய் வேற ஒன்று ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு. இது டெல்லி எதிர்பாராத ஒரு விஷயமா இருக்குது. நாம் ஏதோ சின்ன பையன் சினிமாவிலேருந்து வந்தால் அவனுக்கு என்ன தெரியும், வளைச்சி நெரிச்சு பிடிச்சி நம்ம பக்கத்தில் வச்சுக்கலான்னு நினச்ச ஒரு டெல்லி இன்றைக்கி அவரே தன்னார்வத்தோட அல்லது தன்னெழுச்சே ஒரு வேலையை செய்கிறாரு. முன்னாள் முதலமைச்சரை போய் பார்க்குறாரு, அங்கே ஒரு சமரசம் ஏற்படுது. இது இப்படி பல இடங்களில் அவருக்கு எதிரான அந்த கொந்தளிப்பை அடக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான வேலையை கையில் எடுக்கிறாரு, அதிமுகவை உடைக்கிறத. கிட்டத்தட்ட அதில் சக்ஸஸ் ஆகிட்டார். அப்போ என்னடா அது நம்மெல்லாம் நினச்சது ஒன்று வேற ஒன்று நடக்குதுன்னு அவங்களுக்கு ஒரு கோபம் வரும்ல. ஸோ இதையொட்டி வேறு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. பட் இந்த நிமிஷம் விஜய் வந்து ஒவ்வொரு பாலாக அடிக்கிறார், சிக்ஸராக அடித்து தள்ளிக்கிட்டு